வெல்கம் டு சமைக்க ரெடியா. இன்றைக்கி நம்ம ப்ரான் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு வானிலையில் இல்லை ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்ச குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் 3 வெங்காயம், அது சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா 3, பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட வந்துட்டு ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 3, ஸ்டார் அனீஸ் 1, கல்பாசி 2, பட்டை ஒரு 3 இன்ச்சஸ், அதோட பே லீஃப் ஒரு 2, அதாவது பிரியாணி இலை ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை மிளகாயும் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை இப்போ சேர்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து இதோட டேஸ்ட்டை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ இது வந்து எப்படின்னா இது வந்து எல்லா டிஷ்ஷுலையும் சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து நான் வந்து ஒரு அதாவது தேங்காய் பாலில் செஞ்ச ஒரு தேங்காய் பால் ரைஸ் செஞ்சுருப்பேன். அதுக்கும் இதுக்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நான் நார்மலாக செஞ்சும்போது அதை தனியாக இதை தனியாக செஞ்சு ஒரே நாளில் செஞ்சேன். ஸோ இதுக்கு டேஸ்ட்டுக்காக வந்து 2 காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோவும் போடுறேன். ஸோ இதோட வந்துட்டு இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு 4 to 5 மினிட்ஸ் வதக்கினாலே போதும், வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அதோட மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதோட சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ரொம்ப சேர்த்துடாதீங்க, கசக்க ஆரம்பிச்சிடும். அதோட கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பெப்பர் வந்துட்டு கொஞ்சம் சாரமாக இருக்கிறதுக்கு பெப்பர் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த பெப்பர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஏன்னா இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த தீலையே, அதாவது மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். குக் பண்ணும்போது இந்த தீலையே இந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்குச்சின்னு வச்சுங்களேன். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து தனியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் செய்ய போகிறோம். ஸோ இது நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் ஹார்ட்லி ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இதோட வந்துட்டு நம்ம தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதோடு சேர்த்துட்டு நம்ம சால்ட்டு போட்டுட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அதாவது ஒரு தொக்கு ஃபார்முக்கு வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரானை சேர்க்க போகிறோம். ஸோ ப்ரான் வந்து நார்மலாக நான் வந்து 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற ப்ரான் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். ஸோ பட் வந்து நம்ம வந்து சில இங்கே கிடைக்கிறதெல்லாம் யூஎஸில் கிடைக்கிறது எல்லாமே அதாவது கொஞ்சம் ஃப்ரோசன், ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாலுமே அது ஃப்ரோசனில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கூட ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸோ அரவுண்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ப்ரானை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கி அந்த மசாலாலாம் வதங்கி இந்த தக்காளியும் நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு தொக்கு ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரானை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த உப்பை வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம நல்லா இந்த ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். குக் பண்ணும்போது ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ணிட்டுனா கரெக்டாக இந்த பதம் வந்துடும். ரொம்ப குக் பண்ணிடாதீங்க, குக் பண்ணிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ ப்ரான் வந்து ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கரெக்டாக அந்த ஜூஸினஸோடு இருக்கிறதுனா கரெக்டாக அந்த வந்து 7 to 8 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 10 மினிட்ஸ், அதுக்கு மேலே குக் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை பற்றி சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பை, ஹாவ் a wonderful day. God bless you all.